வணக்கம் நேயர்களே. பாத்தியிலே செடி வளர்த்து பார்த்திருக்கிறோம். ஆனால் சித்துப்பாத்தியிலே எங்கள் உறவுகளை புதைத்து எலும்புக்கூடுகள் இப்பொழுது வெளிவருகின்றன. நாங்கள் பாத்தி கட்டி செடி வளர்த்தோம் என்று எங்கள் தொப்புள்கொடி உறவுகளை சித்துப்பாத்தியிலே புதைத்திருக்கிறார்கள். சிங்கள இராணுவத்தின் அட்டூழியம் வெறிபிடித்த ஓநாய்களின் களியாட்டமாய் மாறியிருக்கிறது. இதற்கெல்லாம் சர்வதேச ரீதியாக ஒரு நீதி வேண்டும். விசாரணைகளின் மூலம் ஒரு நீதி வேண்டும். ஒன்றில் இறந்த மனிதனை எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். இது என்ன நடந்தது? தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வந்த வண்ணமே இருக்கிறது. 45க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் இப்பொழுது மீட்கப்படுகின்றன. குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைவரும் எலும்புக்கூடுகளாய் வெளிவருகின்றார்கள். புத்தக பைகள், பொம்மைகள், துணிகள், பைகள் என்று குழந்தைகளினுடைய அவர்கள் பாவிக்கின்ற பொருட்களும் வருகின்றன. இந்த மண்ணில், இலங்கையில் எங்கள் தொப்புள் கொடிகளினுடைய இந்த நிலை எங்கள் நெஞ்சை பதைக்க செய்கிறது. அடி வயிற்றிலே ஏதோ ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. இதை நாங்கள் விடமாட்டோம், கொதித்தள வேண்டும். இவ்வாறு தென்னிந்திய திரையுலக பிரபலம், நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர் என்று பன்முகத்தன்மை கொண்ட ஸ்ரீ ராஜேந்தர் அவர்கள் பதிவை பதிந்திருக்கிறார். இந்த பதிவு இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய இந்த நிலை சர்வதேச ரீதியாக விசாரிக்கப்பட்டு தமிழர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி தன்னுடைய பாணியிலே சொல்லியிருக்கின்றார் ஸ்ரீ ராஜேந்தர். அவர் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் அதுதான். பாத்தியிலே செடி வளர்ப்பார்கள், பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள். ஆனால் இலங்கையில் சித்துப்பாத்தியில் எங்கள் தொப்புள்கொடி உறவுகளை புதைத்து எலும்புக்கூடுகள் தான் வெளிவருகின்றன. பாருங்கள், அந்த அளவிற்கு அவர்களுடைய மனதை, அவர்களுடைய இதயத்தை நொறுங்கச் செய்திருக்கிறது இந்த சம்பவங்கள். எனவே இது தொடர்பாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்த செம்மணி பிரதேசம் பொழுது மக்கள் நாளாந்தம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் போய் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் போய் வருகின்ற பாதைகளுக்கு கீழே உறவுகள் எல்லாம் எலும்புக்கூடுகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் பின்னி பின்னி பிணைந்து காணப்படுகிறது. பிடிக்க முடியாமல் இருக்கிறது. தாய், குழந்தை, பாடசாலை மாணவர்கள், புத்தக பைகள் என்று அட்டூழியம் அரங்கேறி இருக்கிறது. சொன்னாக வெறிபிடித்த ஓநாய்களுடைய களியாட்டம் என்று விழித்திருக்கின்றார் ஸ்ரீ ராஜேந்தர். இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய இந்த கருத்துகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விடயங்களை பேசலாம். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் பேசலாம். நீங்கள் சமூக வலைத்தளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் தந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், எந்த அளவிற்கு போகுமோ அந்த அளவிற்கு போகலாம், இல்லையா? மீண்டும் சந்திக்கலாம்.